நேற்று எங்களுடைய தலைவருக்கு விட்னஸ் சம்மன் எங்களுடைய தலைவருக்கு விட்னஸ் சம்மன் வந்திருந்தது. அதன் அடிப்படையில் எங்களுடைய தலைவர் நேற்று டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி அவர்களுக்கு தேவையான விளக்கத்தை அளித்தார். மேலும் இது தொடர்பாக அவர்கள் அதாவது இன்றும் இல்லை இந்த வாரம் பொங்கல் நிகழ்ச்சியும் இருக்குது. படம் ரிலீஸ் சம்பந்தமாகவும் எங்களுடைய தலைவருக்கு பல கூட்டங்கள் டிஸ்கஷன்ஸ் இருக்கிற காரணத்தினால நாங்களே வேறு ஒரு தேதிக்கு நாங்கள் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டோம். அதன் அடிப்படையில் அடுத்த வாரம் ஏதாவது ஒரு தேதி எங்களுடைய தலைவரின் நேரத்தை பொறுத்து வேறொரு தேதியில் மீண்டும் ஒரு நாள் ஆஜராக்கி தேவையான விளக்கத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதுனா நாங்கள் முடிக்கணும் கேட்டுக்கொண்டார்கள். ஸோ அதற்கு அடிப்படையில் தான் நாங்கள் அடுத்த வாரம், ஏன்னா இன்றைக்கி பல நிகழ்ச்சிகள் ஆல்ரெடி எங்களுடைய தலைவருக்கு பிளான் ஆகிருக்கனால அதனால் நாங்கள் அடுத்த வாரம் அது தொடர்பாக மீண்டும் கேட்டுக்கொண்டோம். அந்த தேதி முடிவான பிறகு கண்டிப்பாக அது தொடர்பாக தெரிவிப்போம். சார் வேறு ஏதாவது இல்லை இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை. நாங்கள் முடிவு செய்து எங்களுடைய தலைவரின் நேரத்தை கொடுத்து அது ஏதாவது ஒரு நாள், ஏன்னா தேர்தல் நேரம் இருக்கிறது, நிறைய கூட்டங்களும் நாங்கள் நிகழ்ச்சிகளும் ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ அது தேதி நாங்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் தேடி முடிவு செய்து நாங்கள் தெரிவித்த பிறகு அவர்கள் அதுக்கு தேவையான ஏற்பாடு. இல்லைங்க பாருங்க, எங்களுடைய தலைவருக்கு வந்தது விட்னஸ் சம்மன். எல்லாருக்கும் தெரியும். உள்ள நடந்த உள்ள என்ன நடந்ததுன்ற தெரிவிக்கிறது அது மாண்பாக இருக்காது. கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம். தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சு.